வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல். அம்மா வீட்டு சமையலில் இன்றைக்கி இந்த சாறு முட்டி பொடியை போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். கெண்டை குஞ்சுன்னு சொல்லலாம், சாறு முட்டி பொடின்னு சொல்லுவாங்க. இது பல பேர் உண்டு. இதை போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கெண்டை குஞ்சு பொடியெல்லாம் இது போல் அலசிட்டேன். கெண்டை குஞ்சு பொடின்னு சொல்லுவாங்க, இது சாறு முட்டி பொடின்னு சொல்லுவாங்க. இந்த பொடியை தான் ஓலை பொடின்னு சொல்லுவோம். இது ஐர மீனுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்று ரெண்டு இப்படி கலந்து தான் கிடக்கு. இந்த மாதிரி கெளுத்தி மீன் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு போட்டு உரசி, சாம்பலை போட்டு முதல்ல உரசலாம். அடுத்து உப்பு போட்டு நல்லா உரசி, மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனை வாங்கி சமைச்சு ரொம்ப வருஷங்களாச்சு, ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். இந்த மீன் அவ்வளோவா நமக்கு கிடைக்கல. இப்போ தான் கிடச்சிருக்கு. இதை சமைச்சி எடுத்துக்கிறோம். இந்த குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயமும் தாளிப்பு வடகமும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சோம்னா நல்லா மணமாக இருக்கும். இல்லை வெங்காயம் வதங்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இந்த சைஸுக்கு நான் புளியை எடுத்து கரைச்சிக்கிறேன். இது நல்லா ஊறினோடனே கொஞ்சம் கூட தெரியுது. ஒரு பெரிய லெமன் சைஸு புளியை கரைச்சிக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு போட்டு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியாக ஒரு மண் சட்டியில் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மீன்லேயும் மஞ்சள் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் வச்சு எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துக்கிறேன். நல்லா குழம்ப கொதிக்க விட்டுருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சிடும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் இது போல் சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். சிம்மில் போட்டால் போதும், ரொம்பலாம் கொதிக்க தேவையில்லை. நல்லா ஒரு முறை இப்போவே கலந்து விட்டுருணும். அப்புறம் மீன் குழம்பு வச்ச பிறகு அதெல்லாம் மீனெல்லாம் வெந்த பிறகு இது போல் நம்ம கிண்ட முடியாது. மீன் முழுக்க முள்ளாயிடும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாகிடும். இப்போவே ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் போட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு 4 சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் இப்படி தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதித்த பிறகு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சு நல்லா சூடான சாதத்தில் சாப்பிட்டோம்னா அருமையான மீன் குழம்பு. இதுபோல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த குழம்பு வைக்கணும். அப்போ தான் மீன் எடுத்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப திக்காக வச்சோம்னா மீனெல்லாம் எடுத்து சாப்பிட முடியாது. நல்லா சூடான சாதத்தில் அதை வச்சுக்கலாம். நல்லா அருமையாகவே இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.